நீங்க ராஜஸ்தான் டெசர்ட்ல ரொம்பவே ஹாப்பியா டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு ஃபோர்ட்டை பாக்குறீங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கு. அதுகிட்ட போய் உடனே போட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அங்க இருந்த செக்யூரிட்டி உடனே உங்ககிட்ட சொல்றாரு, சார் டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஸோ நீங்களும் உடனே கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹரி பண்றாரு. டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. ஈவினிங்க்கு அப்புறம் இந்த ஃபோர்ட்டில் யாரையுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன், இந்த ஃபோர்ட்டோட சரௌண்டிங்ஸில் கூட யாருமே இருக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ரூலே இருக்கு. அப்படி அந்த ஃபோர்ட்டில் சாயங்காலத்துக்கு அப்புறம் என்னதான் அப்படி ஒரு மிஸ்ட்ரி நடக்குது. அந்த ஃபோர்ட்டோட பேரு பேங்கர் ஃபோர்ட். இந்த கோட்டையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கோட்டையை சுற்றிட்டு இருக்க ரூமர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் அரௌண்ட் ஒரு 16 centuries பேக் இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் இந்த நகரமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பாகவும் இருந்திருக்கு. அப்போ இந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்தது ஒரு பிரின்சஸ். அந்த பிரின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய கிங்ஸ் கிட்ட இருந்தும் நம்மளுடைய பிரின்சஸ்க்கு நிறைய ப்ரப்போசல்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரின்சஸ் எதையுமே அக்செப்ட் பண்ணவே இல்லை. அப்போதான் ஒரு நாள் அங்கே ஒரு மெஜிஷியனும் வரான். அவன் நிறைய பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறவன் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அந்த மெஜிஷியனுக்கு அந்த பிரின்சஸை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. உடனே அந்த பிரின்சஸ் பர்ஃப்யூம் வாங்குறத பார்த்துட்டு அந்த பர்ஃப்யூம் மேலே இந்த பிளாக் மேஜிக்கை போட்டுடுறான். ஆனால் அந்த பிரின்சஸ் அதை யூஸ் பண்ணாததுக்கு முன்னாடியே அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே அந்த மெஜிஷியனை அரெஸ்ட் பண்ணி அங்கே இருக்கிற கூண்டுலே போட்டுடுறாங்க. அந்த மெஜிஷியன் தான் இந்த இடத்த இப்படி கர்ஸ் பண்ணி இந்த பிளேஸை ஒரு ஹாண்டட் பிளேஸாக மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோக்கல்ஸ் நம்பி ஒரு ரூமர்ஸ் அந்த ஏரியாலே கொஞ்ச நாளைக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. போக போக அது உண்மை கதைன்னு நிறைய பேர் பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோட்டையை சுற்றி நடக்கிற இன்னொரு கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஒரு செயின்ட் ரொம்ப அமைதியாக தியானம் பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. இந்த கோட்டை கட்டுறதுக்கு முன்னாடி அவர் அந்த ஓரமாக தான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அவரோட தியானப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோட்டையோட ஒளி அவர் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மன்னர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் காலங்கள் போக போக மன்னர்கள் மாற மாற அந்த கோட்டையோட உயரத்தை மன்னர்கள் உயர்த்தி இருக்காங்க. அதனால அந்த செயின்ட் மேல வெயில் அடிச்சு அவரோட தியானம் கலைஞ்சிட்டு தான் இங்க ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த தியானம் பண்ண செயின்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்து மேல கர்ஸை வர வச்சு நைட் ஆனா இங்க மக்கள் நடமாட்டமே இருக்கக்கூடாது, இந்த நகரம் சீக்கிரமா அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை உருவாக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் பயங்கரமா நம்புறாங்க. நீங்க இந்த 2 பார்ட் ஆஃப் த ஸ்டோரி கேட்ட உடனேவே உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப த்ரில்லராகவும் இருந்திருக்கும். ஆனா சயின்டிஃபிக்கா இதுக்கு நிறைய ரீசன் சொல்றாங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் அங்க நிறைய வைல்ட் லைஃப் அனிமல் சுத்திட்டு இருக்கு. நைட் ஆனா மக்களுக்கு சேஃப் இல்லைன்ற ஒரே காரணத்தினாலதான் டூரிஸ்டா இருந்தாலும் சரி லோக்கல் பீப்புள்ஸா இருந்தாலும் சரி அந்த ஏரியால யாருமே நடமாட விடுறதில்ல. இதுதான் அபிஷியலா கவர்மெண்ட் சொல்ற ஒரு நோட்டீஸ். அந்த நகரம் செழிப்பா இருந்து அழிஞ்சதுக்கான காரணம் அதோட எக்கனாமிக்ஸ் தான் சொல்றாங்க. ரூல் பண்ணிட்டு இருந்த கிங்ஸ் அதை ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கதைகள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால இந்த ரூமர்ஸோடையும் சேர்த்து அந்த நாடு டவுன்ஃபால் ஆனதையும் சேர்த்து வச்சு நமக்கு இப்படி ஒரு ரூமரா கிடைச்சிருக்கு. ஆனா என்ன வேணா நடந்திருக்கலாம், எது உண்மை கதைன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. இன்னைக்கு வரைக்கும் இந்த பிளேஸ் ரொம்பவே ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸாக இந்தியாவில் இருக்கு. ரொம்ப ஹாண்டட் பிளேஸாகவும் கருதப்படுது. பகல் நேரங்களில் மக்கள் கூட்டம் பயங்கரமாக அலமோதும். ஆனால் ராத்திரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்காக கூட அந்த சைடு போக யோசிக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 கதையில் எந்த கதை மேபி உண்மையாகவே நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நீங்கள் நினைக்கிறீங்கன்ற மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுன்றதையும் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துவாங்க. உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே எனக்கு முக்கியம். This is Shadow Relic, uncovering the past, discovering the truth. Thanks for watching.